السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ் பற்றிய குர்ஆனிய சிந்தனைகள் தொடரில் 11வது வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய வகுப்பிலே நாங்கள் சூரத்துல் பக்ராவின் 197வது வசனத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ் பற்றிய பல்வேறு விதமான சட்டதிட்டங்களை குறிப்பிட்டுவிட்டு ஹஜ்ஜினுடைய நேரத்தை பற்றி குறிப்பிடுகிறார், ஹஜ்ஜுடைய காலத்தை பற்றி குறிப்பிடுகிறார். என்ன சொல்கிறான்? அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் என்பது குறிப்பிட்ட மாதங்கள், அறியப்பட்ட மாதங்களிலே செய்யப்பட வேண்டும். فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. அதிலே யார் ஹஜ்ஜை கடமையாக்கிக் கொள்கின்றார்களோ அவர்கள் فلا رفث ولا فسوق ولا جدال في الحج, அவர்கள் உடலுறவு சம்பந்தமான செயற்பாடுகளிலோ அல்லது பேச்சுக்களிலோ அவர்கள் ஈடுபடக்கூடாது, பாவங்களில் ஈடுபடக்கூடாது, விவாதங்களில் அவர்கள் ஈடுபடக்கூடாது. وَمَا تَفْعَلُوا مِنْ خَيْرٍ يَعْلَمْهُ اللَّهُ. நீங்கள் செய்யக்கூடிய நலவான காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிகின்றான். وَتَزَوَّدُوا, நீங்கள் தயாரிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். فَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى, தயாரிப்புகளில் மிகச் சிறந்தது அத்தக்வா, இறையச்சத்தோடு நடந்து கொள்வதாகும். வத்தகூனி யா உலில் அல்பாப், அறிவுள்ளவர்களே, புத்தியுள்ளவர்களே, எனக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், என்னை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இதனுடைய விளக்கத்தை நாங்கள் பார்த்தால், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய நேரம், ஹஜ்ஜுடைய காலம் குறிப்பிட்ட சில மாதங்கள் மாத்திரம்தான் என்பது அதனுடைய அர்த்தம். அது என்ன மாதங்கள் என்றால் ஷவ்வால், துல்காதா, அதே போல் அஷ்ரும் மின் தில் ஹஜ்ஜா. ஷவ்வால் மாதம், ரமதானை அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதம், அதனை அடுத்து வரக்கூடிய துல்காதா, அதனை அடுத்து வரக்கூடிய துல்ஹஜ்ஜா மாதத்தின் 10 நாட்கள். துல்ஹஜ்ஜா மாதத்தின் 10 நாட்கள், அதில் கருத்து வேற்றுமை இருக்கின்றன. துல்ஹஜ்ஜா மாதம் முழுக்கவா அல்லது அதில் சில பகுதிகளா, 9 நாட்களா, 10 நாட்களா என்று அதில் பிரபலமான பலமான வலிமையான ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து 10 நாட்கள். இப்போ 2 மாதங்களும் 10 நாட்களும் தான் ஹஜ்ஜுக்குரிய காலங்கள். ஹஜ்ஜுக்குரிய காலங்கள் என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கின்றோம். அதனை அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ், அதிலே யார் ஹஜ்ஜை விதியாக்கிக் கொள்வார்களோ, கடமையாக்கிக் கொள்வார்களோ என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹஜ்ஜை கடமையாக்கிக் கொள்வது என்று ஏன் அல்லாஹ் தஆலா சொல்ல வேண்டும் என்று கேட்டால், நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல, ஏனென்றால் சில மக்கள் யோசிக்கலாம், நாங்கள் சுன்னத்தான உபரியான கடமையல்லாத ஹஜ்ஜை செய்தால் அந்த நேரத்தில் என்ன சட்டம் என்று கேட்கலாம். ஏன் அல்லாஹ் தஆலா ஃபரத கட்டாயப்படுத்தி கொண்டால், விதித்து கொண்டால் என்று சொல்கிறான் என்றால், நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே ஆரம்பித்து விட்டால் அது கடமையாகிவிடும். ஆரம்பித்து விட்டால் முடிப்பது கடமையாகிவிடும். ஏனைய வணக்கங்களை போன்றதல்ல, இடையிலே முடித்து கொள்ள முடியாது எமது விருப்பத்துக்கேற்ப. எனவேதான் அல்லாஹ் தஆலா அங்கு யார் கடமையாக்கிக் கொள்வார்களோ என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். என்ன கருத்து? அதாவது ஹஜ்ஜி செய்வதற்கு யார் நியத்து வைத்து விடுகிறார்களோ என்பது அதனுடைய கருத்து, அடிப்படை கருத்து. ஃபரதா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கான காரணம், ஆரம்பித்தால் இது வரைக்கும் அதனை கொண்டு செல்ல வேண்டும் என்று கட்டாயம், கொண்டு செல்வது கட்டாயம் என்ற காரணத்தினால்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வழிகாட்டல், அறிவுரை என்ன? ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூகா, அவர்கள் உடலுறவு சம்பந்தமான எந்த விதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது. எந்த விதமான நடவடிக்கை, அதனுடைய முன்னேற்பாடுகளும் ஈடுபடக்கூடாது, அதிலும் ஈடுபடக்கூடாது. அதை தனது மனைவியோடாக இருக்கலாம் அல்லது மனைவி அல்லாத யாராக இருந்தாலும், ஹராமான முறையிலோ ஹலாலான முறையிலோ எந்த விதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது என்பதை அது உணர்த்துகிறது. அடுத்ததாக வலா ஃபுசூக், எந்த விதமான பாவங்களிலும் ஈடுபடக்கூடாது. கடமைகளை விட்டுவிடக்கூடாது, கடமையான தொழில்களை விட்டுவிடக்கூடாது, கடமையான ஏனைய பொறுப்புகளை விட்டுவிடக்கூடாது. அதே போல பாவமான எந்த காரியங்களிலும் ஈடுபட்டு விடக்கூடாது. அதே போல குறிப்பாக
ஹஜ்ஜுடைய காலத்திலே இஹ்ராமுலே தடை செய்யப்பட்ட விடயங்களில் நாங்கள் குறிப்பாக ஈடுபடக்கூடாது. ஏனைய பாவங்கள் எல்லா நாட்களிலுமே தவறுதான். ஆனால் ஹஜ்ஜுடைய காலத்தில் அது புனிதமான ஒரு மாதத்திலே, புனிதமான ஒரு அமலிலே, புனிதமான ஒரு பூமியிலே நாங்கள் இருக்கின்றோம். எனவே அந்த நேரத்திலே செய்யக்கூடிய பாவம் சாதாரண பாவமாக கருதப்பட மாட்டாது. ஒரு சிறு பாவமும் ஒரு பாரிய பின்விளைவை உடையதாக விபரீதமானதாக அமைந்துவிடும். எனவே பாவங்கள் செய்வதை விட்டும் மிக கவனமாக நாங்கள் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலே இருக்க வேண்டும். அதே போல ஹஜ்ஜுடைய விடயத்திலே நாங்கள் என்ன செய்யக்கூடாது? விவாதங்களிலே நாங்கள் ஈடுபடக்கூடாது. அதனால வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜுடைய விடயத்திலே விவாதங்களில் ஈடுபடக்கூடாது. ஹஜ் சம்பந்தமாக தேவையற்ற விவாதங்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாது என்பதை எங்களுக்கு இந்த வழிகாட்டல் சொல்கிறது. ஆனால் தேவையான அளவு சட்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே நாங்கள் விவாதத்தில் ஈடுபடலாமா என்று சொன்னால் சத்தியத்தை புரிந்து கொள்வதற்காக அது பிரச்சனை இல்லை. தவறான முறையிலே வேறு வேறு தவறான நோக்கங்களுக்காக நாங்கள் விவாதங்களில் ஈடுபடுவதுதான் இங்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், யார் அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ் செய்வாரோ, அதிலே உடலுறவு சம்பந்தமான எந்த விதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல், எந்த விதமான பாவங்களிலும் ஈடுபடாமல் யார் அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ்ஜை செய்வார்களோ அவர் அன்று பிறந்த பாலகனைப் போல திரும்பி வருகிறார் என்பதாக சொல்கிறார்கள். இது புகாரி, முஸ்லிம் ஆகிய நூல்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ். எனவே இங்கு சொல்லப்படக்கூடிய ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக இவற்றையெல்லாம் பேணி யார் ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று எந்த விதமான பாவமும் இல்லாமல் திரும்பி வருகிறார் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த வசனத்துக்கு விளக்கமாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? நீங்கள் செய்யக்கூடிய நலவான காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அறிகின்றார். இது இந்த வார்த்தைக்கும் முன்னால் உள்ள வசனத்துக்கும் இடையில உள்ள சம்பந்தம் என்ன? முன்னால் உள்ள வாக்கியத்துக்கும் இந்த வாக்கியத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்னவென்றால், ஆரம்ப பகுதியிலே, இந்த வசனத்தின் ஆரம்ப பகுதியிலே அல்லாஹ் தஆலா தீமையான காரியங்கள் எதிலும் ஈடுபட வேண்டாம் என்று எங்களை தடுத்துவிட்டு தற்பொழுது என்ன சொல்கிறான்? நல்ல விடயங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறான். தீமையான விடயங்களை இருந்து நீங்கள் தவிர்த்து கொண்டிருப்பது போல ஹஜ்ஜுடைய காலத்திலே நலவான காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். அதனை அல்லாஹ் தஆலா அறிந்து இருக்கிறார். அல்லாஹ் தஆலா அறிந்து கொண்டுதான் இருக்கிறார் என்று எங்களுக்கு இந்த வசனம் நன்மையான காரியங்களை அதிகமாக செய்யுமாறு சொல்கிறார். அது மக்கள் எங்களை புகழ்ந்தாலோ புகழாவிட்டாலோ, மக்கள் அதனை கண்டாலும் காணாவிட்டாலும், எப்படியாக இருந்தாலும் நாங்கள் அந்த நன்மையான காரியங்களை நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும். ஏன்? யஅலமுல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாங்கள் என்ன நலவான காரியங்கள் செய்தாலும் மக்கள் அதனை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், அதனை அவர்கள் மதித்தாலும் மதிக்காவிட்டாலும், அதில் அவர்கள் குறை கண்டுபிடித்தாலும் இல்லாவிட்டாலும், நாங்கள் நன்மைக்காக வேண்டி நன்மையை கருதி ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா அதனை அறிந்திருக்கிறார். மக்கள் அறியாவிட்டாலும் அல்லது மக்கள் அறிந்தும் அதனை கணக்கெடுக்காவிட்டாலும் அல்லாஹ்விடத்தில் அது வீணாக போக மாட்டாது. எனவே எந்த ஒரு நலவான காரியமாக இருந்தாலும் அதனை செய்வதன் மூலமாக எனக்கு நற்பெயர் கிடைக்க மாட்டாது, இதை செய்வது மூலமாக எனக்கு என்ன பயன் என்றெல்லாம் யோசிக்காமல் நாங்கள் செய்துவிட வேண்டும். ஏன்? அல்லாஹ் தஆலாவிடத்தில் அது தவற மாட்டாது. அதுக்கான கூலியை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தந்துதான் ஆகுவான். அதே நேரத்தில் ஒமா தஃஅலு மின் கைரின், அப்படி என்றால் நீங்கள் எந்த நலவான காரியம் செய்தாலும், அதிகமாக செய்தாலும் குறைவாக செய்தாலும், எல்லாவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்திருக்கிறான். அதற்கு முழுமையான கூலியை அவன் தருவான் என்பதை நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அப்போ எந்த ஒரு எங்களுக்கு தெரியும், சூரத்து ஸல்ஸலாவில் அல்லாஹ் தஆலா இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாங்க? ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, யார் ஒரு நலவான காரியத்தை, சிறிய ஒரு நலவான காரியத்தை செய்தாலும் கூட அதனை மறுமை நாளிலே கண்டுகொள்வார். ஏன்? அல்லாஹ் அதனை அறிந்து பாதுகாத்து வைத்திருக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, நீங்கள் பிரயாணத்துக்கான ஏற்பாடுகளை, ஹஜ்ஜுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு செல்லுங்கள், அதிலும் மிகச்சிறந்த ஏற்பாடு தக்வா என்பதாக சொல்கிறார். இந்த வசனம் இறங்குவதற்கான காரணம், சபபுன் நுசூல், பின்னணி என்ன? வசனத்தின் பின்னணி என்றால் என்னவென்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யமன் வாசிகள் ஹஜ்ஜுக்கு வரும்பொழுது எந்த விதமான பிரயாண ஏற்பாடும் செய்யாமல் வந்துவிட்டு நாங்கள் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
ஆனால் மக்காவுக்கு வந்தால் மக்களிடத்திலே கை நீட்டுவார்கள். மக்களிடத்திலே கை நீட்டுவார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கினான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுக்கு தேவையான மஸ்ஜித் ஹஜ்ஜுக்கு சென்று வரும் வரைக்கும் தேவையான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்யுங்கள். அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொள்ளுங்கள். ஏன் அவ்வாறு ஏற்பாடு செய்து கொண்டால் நாங்கள் மக்களிடத்திலே கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் எங்களிடத்தில் மேலதிகமாக ஏற்பாடுகள் இருந்தால் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக இங்கு அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உடம்புக்கு தேவையான ஏற்பாடுகளை தயாரிப்புகளை செய்யுமாறு சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் மறுமைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்காகத்தான், ஏற்பாடுகளையும் மறந்துவிட வேண்டாம் என்பதற்காகத்தான் தக்குவாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உலக ஏற்பாடுதான் இந்த உணவுகள், அதன் மூலமாக மனிதனுடைய உடம்புக்கு தீனி கிடைக்கின்றது. மறுமையினுடைய ஏற்பாடு தான் இந்த தக்குவா, அதன் மூலமாக மனிதனுடைய உள்ளத்துக்கு தீனி கிடைக்கின்றது. எனவே நாங்கள் எப்பொழுதும் தக்குவாவோடு இந்த ஹஜ்ஜுடைய கடமையிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். தக்குவா என்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து விலக்கல்களை தவிர்த்து நடப்பதாகும். இறுதியாக இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா எப்படி முடிக்கின்றார்? வத்தகூனி யா அஸ்ஹாபல் உலில் அல்பாப், நல்ல ஆரோக்கியமான சிந்தனை கொண்டவர்களே, சீரிய சிந்தனை கொண்டவர்களே, நீங்கள் எனக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன் அப்படி அல்லாஹ் தஆலா புத்தி உள்ளவர்களை விழித்து பேசுகிறார் என்று சொன்னால், அந்த புத்தி உள்ளவர்கள் தான் இந்த தக்குவாவினுடைய யதார்த்தத்தை, அதனுடைய பயன்பாடுகளை பிரித்தறிய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அவர்களால் தான் புரிந்து கொள்ள முடியும். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிந்து கொள்வதற்கு சீரிய சிந்தனை இருக்க வேண்டும். எனவே சீரிய சிந்தனை உள்ள அறிவாளிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா என்னை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். முட்டாள்களால் அல்லாஹ்வை அஞ்ச முடியாது, அறிவிலிகளால் அல்லாஹ்வை அஞ்ச முடியாது என்பதை இது எங்களுக்கு காட்டுகின்றது. இன்ஷா அல்லாஹ் அந்த வசனம் சம்பந்தமான இன்னும் சில மேலதிகமான விளக்கங்களை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.